ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற 25 ஹிந்தி சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மேரா ஃபோன் கஹா ஹே, மேரா ஃபோன் கஹா ஹே. என் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ வீட்டில் இருக்கோம், ஆஃபீஸில் இருக்கோம், ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, மேரா ஃபோன் கஹா ஹே, மேரா ஃபோன் கஹா ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப் கியா கர் ரஹே ஹே, ஆப் கியா கர் ரஹே ஹே அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கேட்குறோம், சரிங்களா? ஆப் கியா கர் ரஹே ஹே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஜிலி சலி கயி ஹே, பிஜிலி சலி கயி ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பவர் போயிடுச்சு, அதாவது கரண்ட் ஆஃப் ஆயிரும் இல்லையா? ஸோ பவர் போயிடுச்சு அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிலி சலி கயி ஹே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கியா ஆப்னே கானா காயா, கியா ஆப்னே கானா காயா அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? கியா ஆப்னே கானா காயா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது பொருளோட விலையை கேட்கணும் அப்படின்னா எப்படி ஹிந்தியில் கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கித்னா கா ஹே, ஏ கித்னே கா ஹே, ஏ கித்னே கா ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். முஜே பூக் லகி ஹே, முஜே பூக் லகி ஹே அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பசிக்குது, முஜே பூக் லகி ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். முஜே பியாஸ் லகி ஹே, முஜே பியாஸ் லகி ஹே, எனக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? முஜே பியாஸ் லகி ஹே அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, முஜே தேர் ஹோ ரகி ஹே, முஜே தேர் ஹோ ரகி ஹே, அதாவது எனக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறத இந்த மாதிரி சொல்லலாம். கியா ஆப் மேரி மதத் கர் சக்தே ஹே, கியா ஆப் மேரி மதத் கர் சக்தே ஹே, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதாவது கியா ஆப் டீக் ஹே, கியா ஆப் டீக் ஹே அப்படின்னா நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? கியா ஆப் டீக் ஹே அப்படிங்கிறத கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மே பஜார் ஜா ரஹா ஹூம், மே பஜார் ஜா ரஹா ஹூம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடை தெருவுக்கு போகிறேன், நான் சந்தைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? மே பஜார் ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, முஜே மாஃப் கர் தோ, முஜே மாஃப் கர் தோ, என்னை மன்னித்து விடுங்கள். அதாவது யார்கிட்டயாவது சாரி கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா, முஜே மாஃப் கர் தோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். யாராச்சும் பேரை கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி கேட்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கா நாம் கியா ஹே, ஆப்கா நாம் கியா ஹே, உங்கள் பெயர் என்ன, ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சூடாக இருக்குது அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ பகுத் கரம் ஹே, ஏ பகுத் கரம் ஹே, இது மிகவும் சூடாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏ பகுத் கரம் ஹே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஏ பகுத் தண்டா ஹே, ஏ பகுத் தண்டா ஹே, இது மிகவும் குளிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏ பகுத் தண்டா ஹே. சலோ சல்தே ஹே, போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சலோ சல்தே ஹே, சலோ சல்தே ஹே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வா போகலான்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது முஜே சமஜ் நஹி ஆயா, முஜே சமஜ் நஹி ஆயா, எனக்கு புரியவில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? முஜே சமஜ் நஹி ஆயா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குட் நைட் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, சுப் ராத்திரி, சுப் ராத்திரி, சுப இரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சுப் ராத்திரி, குட் நைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முஜே கர் ஜானா ஹே, முஜே கர் ஜானா ஹே, எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது முஜே கர் ஜானா ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். கல் மில்தே ஹே, கல் மில்தே ஹே, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கல் மில்தே ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நாளை சந்திப்போம். சமை கியா ஹுவா ஹே, சமை கியா ஹுவா ஹே, சமை கியா ஹுவா ஹே, மணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதான் சமை கியா ஹுவா ஹே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஜ் பகுத் கர்மி ஹே, ஆஜ் பகுத் கர்மி ஹே, இன்று மிகவும் வெப்பமாக இருக்கிறதுன்னு சொல்லல, இன்றைக்கி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஆஜ் பகுத் கர்மி ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கியா சப் டீக் ஹே, கியா சப் டீக் ஹே,
எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? கியா சப் டீக் ஹை? இது பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை செய்கிற இடத்துல நம்ம கேட்கலாம், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? முஜே குச் சாயே, முஜே குச் சாயே, எனக்கு ஏதாவது வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முஜே குச் சாயே, முஜே குச் சாயே அப்படின்னு சொல்லலாம். சலோ ஆராம் கர்த்தே ஹேன், சலோ ஆராம் கர்த்தே ஹேன், வாருங்கள் ஓய்வெடுப்போம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா? சலோ ஆராம் கர்த்தே ஹேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த 25 சென்டென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.